அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் மல்டி பர்ப்பஸ் மாவு தான் சொல்ல போறேன் இஃப்தியாரிக்காக. இத செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு குக்கிங் ஈஸி ஆயிடும் இஃப்தியாரிக்கு. நீங்க மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, காய்கறி ஃப்ரை, சிக்கன் கிரேவி, வெஜ் கிரேவி, எக் கிரேவி, சமோசா ஃபில்லிங், ஸ்ப்ரிங் ரோல் ஃபில்லிங் பஜ்ஜி செஞ்சுக்கலாம், பக்கோடா செஞ்சுக்கலாம், தயிர் வடை செஞ்சுக்கலாம். மல்டி பர்ப்பஸ் மாவு. கடல மாவை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு ஜலிச்சுக்குங்க. இந்த மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுக்குவேன் ரம்ஜானுக்கு. எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது. உப்பு போட்டுக்குங்க, ஒரு ஸ்பூன் உப்பு, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பவுடர், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கஸ்தூரி மேத்தி, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. நான் அதில் காட்டல. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிக்குன்னு இல்லை, நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் டைம்லேயும் ஒரே மாவில் ஃப்ரைஸ், கிரேவி, ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் கிரேவியில் கூட போட்டுக்கலாம். இதில் நீங்கள் தயிர் வடை செஞ்சு பாருங்கள், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பஜ்ஜியும் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மல்டி பர்ப்பஸ் மாவு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.